ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ இன்றைக்கு ஸ்ரீ ராமாயணம். ராமாயணம் ரொம்ப அற்புதமான ஒரு இதிகாசம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ராமாயணத்தை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்கும் ராமாயணம் பிடிக்கும். அந்த ராமாயணத்திலிருந்து சில முக்கியமான தத்துவங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அழகழகான பாடங்கள். ராமாயணம் நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன அழகழகான பாடம் கற்பிக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒரு என்டையர் ராமாயணத்தை ஒரு ஓவர் வியூ, ராமாயணம் முழுவதும் ஒரு மேற்பார்வை மாதிரி பார்க்க போறோம் இன்னைக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும். சரி, ராமாயணத்துல ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள், ஒன்று ராமர், இன்னொன்று ராவணன். ராவணன் அசுர குணமுடையவன், ராமர் தெய்வீகமான உடையவன். இந்த தெய்வ அசுர இயல்பு பகவத்கீதையில 16ஆம் அத்தியாயத்துல தெய்வீக மற்றும் அசுர இயல்புகளை பற்றி பகவான் அழகா வர்ணிச்சிருக்காரு. சோ முன்ன எப்படி இருந்ததுனாங்க, முன்ன யுத்தம் நடந்ததுன்னா வேற வேற கிரகத்துக்கு யுத்தம் நடந்தது. ஒரு யுகத்துல ஒரு கிரகத்துல தேவர்கள், ஒரு கிரகத்துல அசுரர்கள். தேவ கிரகத்துல உள்ள தேவலோகத்துல உள்ள தேவர்கள், இன்னொரு அசுரர்கள். இப்ப யாரு தேவர்கள் யார் அசுரர்கள்? துவாமிதா புருஷா லோகே தெய்வாசுரே வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசிரிய தத் விபரியா. பகவானுடைய பக்தர்கள் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, பக்தர் அல்லாதவங்க எல்லாருமே அசுர குணம் உள்ளவங்க தான். இது என்னுடைய கருத்து அல்ல, இது சாஸ்திரத்துல இருக்கு, புராணத்துல இருக்கு. பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு, ரெண்டு விதமான நபர்கள் தான் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே, ரெண்டே விதமான நபர்கள். சுவாமிதா புருஷாலோகே தெய்வ ஆசுரைய வச்ச. தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. யாரெல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க? விஷ்ணு பக்த பவே தெய்வா. யாரெல்லாம் பகவான் விஷ்ணுவை சரணடைகிறாங்களோ, யாரெல்லாம் பகவான் விஷ்ணு ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ, யாரெல்லாம் பகவான் முன்பு வீழ்ந்து நமஸ்கரிக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அப்படி செய்யாதவங்க அசுரர்கள், அவ்வளவுதான். அப்போ முன்பு தேவர்கள் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரர்கள் ஒரு கிரகத்துல இருந்தாங்க. அப்ப ரெண்டு கிரகத்துக்கு சண்டை நடக்கும். சத்தியுகத்துல தேவர்கள் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரர்கள் ஒரு கிரகத்துல இருந்தாங்க. அப்ப இந்த அசுரங்களை என்ன பண்ணுவாங்க? தேவலோகத்தை போய் அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப தேவாசுர யுத்தம். அப்ப பகவான் அவதாரம் செய்து, அவர் நரசிம்ம தேவராக, வாமன ரூபமாக, நரசிம்ம அவதாரம் எடுத்து எர்ணிகசுவ வதம் பண்ணாரு. வாமன அவதாரம் செய்து பலிமாராஜ் 3 நிலங்களை அபகரிச்சாரு. இப்படி எப்பெல்லாம் அசுரர்கள் தேவர்கள் துன்புறுத்துவாங்களோ, எப்பெல்லாம் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ, அப்ப திரும்பி தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் பகவான் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஸ்கிருதி. ஃபர்ஸ்ட் பரித்ராணாய சாது, முதல்ல பக்தர்களை காப்பதுதான். வினாச்சாய சதுஸ்கிருதி, அசுரங்கள் அழிக்கிறது ரெண்டாவது தான், முதல் வேலை இல்லை. அது ரொம்ப சாதாரணம், அது ரொம்ப பகவான் சாதாரணமா பண்ணிடுவார். அதுக்கு பகவான் நேரடியா வரணும் இல்லை, அசுரங்களை அழிக்கிறதுக்கு பகவான் நேரடியா வரணும்னு இல்லை. அதுக்கு அவருடைய தூதர்கள், அவருடைய சேவகர்கள் அமிச்சாலே போதும். இந்திரா, பார்வதி, கணபதி, கார்த்திகேயா, இவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால அசுரங்களை கொள்றதுக்கு பகவான் நேரடியா வர வேண்டியதில்லை, பக்தர்களை காப்பதற்காக நேரடியா வர்றார். பக்தர்களை காப்பதற்காகவும் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக வர்றார். அப்புறம் அசுரலை தண்டிக்கிறது ரெண்டாவது பிசினஸ், செகண்டரி ஆப்ஷன் தான், செகண்ட் ஜாப் தான். அப்போ முதல் யுகமான சத்தியுகத்துல வேறு கிரகத்துக்கு நடுவில் யுத்தம் நடந்தது. அடுத்து திரேதா யுகத்துல ஒரே கிரகத்துல ரெண்டு நாடுகள், ஒன்று லங்கா, இன்னொன்னு அயோத்தியா. ஒரே கிரகத்துல ரெண்டு நாடுகள். லங்கையில உள்ளவங்க எல்லாம் ராட்சசர்கள், அயோத்தியாவில் உள்ளவங்க எல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. லங்கையில உள்ளவங்க எல்லாம் ராட்சசர்கள், அயோத்தியாவில் உள்ளவங்க எல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அப்போ இங்க யுத்தம் யாருக்கு?
தெய்வீகமான குணம் உள்ளவங்களுக்கும் அசுர குணம் உள்ளவங்களுக்கும். தெய்வீகமான குணம் உள்ளவங்க யார் பக்கம் இருக்காங்க? ராமர் பக்கம் இருக்காங்க. அசுர குணம் உள்ளவங்க யார் பக்கம் இருக்காங்க? ராவணன் பக்கம் இருக்காங்க. இதுதான் இந்த தெய்வீக குணத்துக்கு அசுர குணத்துக்கு யுத்தம். இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே தெய்வீகமான குணம் உள்ளவங்களுக்கும் அசுர குணம் உள்ளவங்களுக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப வேற வேற கிரகத்தில் நடந்தது, அப்புறம் ஒரே கிரகத்தில் நடந்தது. துவாபர யுகத்துல ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே குடும்பம் ரெண்டா பிரிஞ்சுது. ஒன்று பாண்டவர்கள், இன்னொன்னு கௌரவர்கள். பாண்டவர் பக்கம் உள்ளவங்களா தெய்வீகமான குணம் உள்ளவங்க, கௌரவர் பக்கம் உள்ளவங்களா அசுர குணம் உள்ளவங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல, துவாபர யுகத்துல ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே வீடு ரெண்டா பிரிச்சிருச்சு. ஒரே வம்சம் ரெண்டா பிரிஞ்சு பாண்டவர்கள், கௌரவர்கள். அப்போ பாண்டவர் பக்கம் இருந்தவங்களா தெய்வீகமான குணம் உள்ளவங்க, கௌரவர் பக்கம் இருந்தவங்களா அசுர குணம் உள்ளவங்க. இப்ப கலியுகத்துல பாருங்க, ஒரே கிரகத்துல ஒரே நாட்டுல ஒரே வீட்டுல ஒரே மனுஷனுக்குள்ள தெய்வீகமான குணம், அசுர குணம் நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளேயே தெய்வீகமான குணம் இருக்கு, அசுர குணம் இருக்கு. சில நேரம் நல்லா தான் இருப்போம், சில நேரம் அமைதியா இருப்போம், சாத்விகமான குணத்தில் இருப்போம், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம். சில நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு கோவப்படுவோம், சண்டைக்கு போவோம், மற்றவங்களை குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, சண்டை போடுறது, இது மாதிரி அசுர குணம். இப்போ நமக்குள்ள இந்த ரெண்டு குணத்துக்கு போட்டி. சில நேரம் தெய்வீகமான குணம் மேலோங்குது, சில சமயம் அசுர குணம் மேலோங்குது. சில சமயம் தெய்வீகமான குணம் நம்மளை கட்டுப்படுத்துது, சில சமயம் அசுர குணம் கட்டுப்படுத்துது. இப்படி இந்த ஜட உலகத்துல நம்ம எல்லாருமே மூணு குணத்தினால கட்டுப்படுறோம். சத்வ ரஜஸ் தமயதி, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மூணு குணத்தினால கட்டுப்படும். அப்போ ராமாயணம் என்ன பாடம் கற்பிக்குதுன்னா ரொம்ப அழகான பாடம். ராமாயணத்துல மூன்று விதமான இடங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ராமருடைய பயணம், ராமாயணம் என்றால் ராமனின் பாதையில். ராமாயணம் அப்படின்னா ராமன் சென்ற பாதையில், ராமனின் பாதையில். சீதாயாம் சரிதம் மகத், இது சீதா தேவியோட சரித்திரம். சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை. யோசிச்சு பாருங்க, சீதா தேவி இல்லைன்னா ராமாயணத்துக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. இப்ப சீதை தான் ராமாயணத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனாலும் ராமன் சீதையை தேடி சென்றதுனால ராமனின் பாதையில், ராமனின் பயணத்தில் ராமாயணம். அப்ப ராமர் பயணம் செய்தது அயோத்தியா, கிஷ்கிந்தா, லங்கா. சோ ராமர் வந்து மூன்று இடத்துக்கு பயணம் செஞ்சார். அயோத்தியால இருந்தாரு, அயோத்தியால இருந்து கிஷ்கிந்தைக்கு வந்தாரு, கிஷ்கிந்த இருந்து லங்கைக்கு போனார். சரி, இந்த மூணு இடத்துலயும் மூணு விதமான குணம் உள்ள பக்தர்கள். அயோத்தியா பக்தர்கள் எப்படி இருந்தாங்க, அப்புறம் வந்து கிஷ்கிந்தையில பக்தர் எப்படி இருந்தாங்க, அப்புறம் லங்கையில எப்படி இருந்தாங்க. ஆக்சுவலி லங்கையில பக்தர்கள் இல்ல, லங்கையில ஒரே ஒரு பக்தர் தான், விபீஷணா மட்டும்தான். சரி, அப்போ ராமாயணத்துல இந்த மூன்று இடம் பெற்றிருக்கு. ஒன்று அயோத்தியா, இன்னொன்னு கிஷ்கிந்தா, இன்னொன்னு லங்கா. அயோத்தியா பாவம் என்னது? அயோத்தியால இருக்கிற மக்கள் அனைவரும், அயோத்தியால இருக்கிற எல்லா மக்களும், குழந்தைங்க, பெண்கள், வயதானவங்க, பிராமணர்கள், அனைத்து தரப்பட்ட பிரஜைகள், அயோத்தியா இருந்த எல்லாருமே ராமர் மேல களங்கம் இல்லாத அன்பு வச்சு. அயோத்தியா மக்களுடைய அன்புல வந்து எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, கலப்படம் இல்லாத பக்தி. அயோத்தியா பக்தின்னு சொன்னா கலப்படம் இல்லாத பக்தி. அயோத்தியால ஓரொரு ஜீவராசிகளும், அயோத்தியால ஓரொரு பிரஜைகளும் ராமர் மேல கலப்படம் இல்லாத அன்பு வச்சிருந்தாங்க. சுத்த பக்தி. அயோத்தியான சுத்த பக்தி. லக்ஷ்மணன், பரதன், வசிஷ்டர், சுமித்ரன், சுமித்ரா, எல்லாருமே, சீதாதேவி, எல்லாருமே கலப்படம் இல்லாத சுத்த பக்தி. அப்ப அயோத்தியா எதை பிரதிநிதிக்குது? அயோத்தியா வாசிகளும் அயோத்தியாவும் சுத்த பக்தி பிரதிநிதிக்குது. அந்த சுத்த பக்தியில, அந்த உத்தமமான பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே பிரபு ராமரை சந்தோஷப்படுத்தணும். சீதையோட நோக்கம் ராமரை சந்தோஷப்படுத்தணும், லக்ஷ்மணின் நோக்கம் ராமரை சந்தோஷப்படுத்தணும், பரதனின் நோக்கம் ராமரை சந்தோஷப்படுத்தணும். எல்லா ஒட்டுமொத்த அயோத்தியா மக்களும் ராமரை சந்தோஷப்படுத்தணும். அப்போ அயோத்தியா பக்தி, அயோத்தியா காண்பித்த பக்தி, அயோத்தியாவில் இருக்கும் பக்தர்கள் காண்பித்த பக்தி சுத்த பக்தி. அந்த பக்தியில் உள்நோக்கம் கிடையாது, அந்த பக்தியில் எதிர்பார்ப்பு கிடையாது, அந்த பக்தியில் கலப்படம் கிடையாது. அது எளிமையான பணிவான பக்தி, உன்னதமான அன்பு, உண்மையான அன்பு. பிரபு ஸ்ரீராமரிடத்துல அயோத்தியா வாசியில் உண்மையான அன்பு. சரி, அடுத்தது ராமர் எங்க வந்தாரு? கிஷ்கிந்தல வந்தார். இந்த கிஷ்கிந்தையில இருந்த சுக்ரீவனும் பக்தர் தான்.
அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா சுக்ரீவன் வந்து சுத்த பக்தர் அல்ல. சுத்த பக்தர் அல்ல. என்ன பண்ணாரு? சுக்ரீவன் வந்து ராமரை முதல்ல பரீட்சை பண்ணார். ரெண்டாவது ராமர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டார். சரி, இந்த ராமரை வந்து நான் வந்து ராமர் ராமர் வந்து சுக்ரீவன்ட்ட நட்புக்காக போயிருக்கார். நட்பு வச்சுக்கணும். சுக்ரீவன்ட்ட நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவன் வானர்களின் தலைவன். வானர அரசன். கிஷ்கிந்தையின் அரசன், வானர்களின் தலைவன். கோடிக்கணக்கான வானரங்களுக்கு தலைவன். அதனால சுக்ரீவனோட நட்பு வச்சு கொண்டால் சுக்ரீவன் சீதையை தேடுவதற்கு உதவி செய்வார் அப்படின்னு ராமர் வந்து நட்பு கரம் நீட்டி வந்திருக்கிறார். ராமர் என்ன பண்றாரு? சுக்ரீவன் கிட்ட நட்பு உறவு கேட்டு வந்திருக்கார். இப்ப சுக்ரீவன் என்ன பண்ணணும்? எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நட்பு செய்யணும். ஆனா சுக்ரீவன் என்ன பண்ணாரு? கண்டிஷன் போட்டார். என்ன சொன்னாரு? ராமா, நான் உங்களுக்கு சீதையை தேடி கண்டுபிடிச்சு தரேன், அதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் சகோதரன் வாலியை கொல்ல வேண்டும். நீங்க வாலியை கொன்னு என் மனைவியை அவன் அபகரித்து வைத்திருக்கிறான். நீங்க வாலியை கொன்னு என் மனைவியை நீங்க மீட்டு கொடுத்தீங்கன்னா, என் ராஜ்யத்தை நீங்க மீட்டு கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு சீதையை தேட உதவி செய்வேன். இப்ப இந்த பக்தி என்னது? இது கண்டிஷனான பக்தி. இது கலப்படமான பக்தி. இது உள்நோக்கம் உள்ள பக்தி. இது எதிர்பார்ப்புள்ள பக்தி. அதனால சுக்ரீவன் ஒரு சுத்த பக்தர் அல்ல. சுக்ரீவன் பக்தர் தான். ஆனா நம்மள மாதிரி பக்தர்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரி பக்தர். நம்ம பகவான்கிட்ட போய் எனக்கு இது பண்ணா நான் அது செய்வேன், எனக்கு அது செஞ்சா நான் இது செய்வேன், நீ இது கொடுத்தா நான் அது கொடுப்பேன், நீங்க வந்து இந்த வரம் கொடுத்தா நான் திருப்பதில வந்து மொட்டை போடுவேன், நான் காணிக்க போடுவேன். சோ நம்முடைய பக்தியில வந்து உள்நோக்கம் உண்டு. நம் பக்தியில் எதிர்பார்ப்பு உண்டு. நம் பக்தியில் கலப்படம் உண்டு. அது சுத்த பக்தி அல்ல. சோ இந்த மாதிரி பக்தி சுத்த பக்தி அல்ல. இந்த பக்தி தான் கிஷ்கிந்தா பாவம். ஆனாலும் சுக்ரீவனுடைய பக்தியை ராமர் ஏற்றுக்கொள்றார். பாகவதம் என்ன சொல்லுது? அகாம சர்வ காமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேதம் புருஷம் பரம். அகாமா, உங்களுக்கு ஆசையே இல்லையா? எதுக்குமே ஆசை இல்லைங்க எனக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 115 பக்தர் இருக்கும். இங்க இருக்கிற பக்தருக்கெல்லாம் ஆசையே கிடையாது, ஒரு ஆசையும் கிடையாது. அப்படிதான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ஆசை, எனக்கு ஒரு ஆசை இல்லை பிரபு, ஆசையே இல்லை. அஹ், அகாமா, ஆசையே இல்லாத பக்தர். சர்வகாமா, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறார். நான் வீடு வாங்கணும், நான் இடம் வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் பேர் வாங்கணும், நான் புகழ் வாங்கணும், நான் வந்து அதை அடைச்சிடணும், நான் இதை அடைச்சிடணும், நான் வந்து எல்லாத்துலயும் முதல் தரமா இருக்கணும். சோ சர்வகாமா, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவர். மோட்சகாமா, எனக்கு முக்தி தான் வேணுங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்க கூடாது, நான் பிறவா நிலை அடையணும், நான் பிறவா நிலை அடையணும், முக்தி விரும்புறோம். அப்ப ஆசையே இல்லாதவங்களாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி, முக்தி அடைய விரும்புறவங்களா இருந்தாலும் சரி, அகாம சர்வகாமவா மோட்சகாம உத்தாரதி தீவிரேன பக்தி யோகேன, யாராவது பக்தி தொண்டை உறுதியா பின்பற்றினா எஜேதம் புருஷம் பரம், அவங்க பரமபுருஷர் பகவானை அடையலாம். அப்போ ஆசையே இல்லாதவங்களும் பகவான் அணுகலாம், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்களும் பகவான் அணுகலாம், முக்தி அடைய விரும்புறவங்களும் பகவான் அணுகலாம். அவங்க பக்தி தொண்டு செஞ்சா அவங்க பகவானை அடையலாம். அப்போ சுக்ரீவனுடைய பக்தியில கலப்படம் இருந்தாலும் அவர் சேவை செய்ய தயாராக இருக்கிறார். அவர் பிரபு ஸ்ரீராமரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். பிரபுவின் ஆணைக்கு கீழே செயல்பட தயாராக இருக்கிறார். அதனால அவர் ஆசையுள்ள பக்தரா இருந்தாலும் பிரபுவுக்கு சேவை செய்ய தயாரா இருந்தாரு. அதனால பிரபுவும் அவரோட நட்பு கரம் வச்சுக்கிறார். 2 பேரும் கரம் குலுக்கிட்டு நண்பர்களாயிறார். அப்ப ராமர் சொன்ன மாதிரியே வாலிய வதம் செஞ்சாரு. சுக்ரீவனை வந்து கிஷ்கிந்தன் அரியாசனத்துல உட்கார வச்சாரு. சுக்ரீவன் சீதையை தேடும் பணிக்கு ஆட்கள் அனுப்பிச்சார். ஹனுமான் போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தார். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிஷ்கிந்தா பாவத்துல சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாரு. நீங்க வந்து வாலிய வதம் செஞ்சு என் மனைவியை மீட்டு கொடுத்து ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தா நான் உங்க சீதையை தேடி கண்டுபிடிக்க தரேன்னு சொன்னார். ஆனா அதே கிஷ்கிந்தல தான் ஹனுமான் இருந்தார். ஆனா ஹனுமானுடைய பக்தி எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு பிரதிபகாரம் எதிர்பார்க்கல. அவர் வந்து தூய பக்தி செஞ்சார். சீதையை போய் பார்த்துட்டு வந்து சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சார். ஹனுமான் என்ன பண்ணாரு? சீதை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்தார். அப்ப ராமர் ஏதாவது சன்மானம் கொடுப்பாருன்னா போனாரு, இல்ல சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், இப்படி நினைச்சா போனாரு? இல்ல, வெறுமனே பிரபுவை நான் திருப்தி செய்ய வேண்டும். சீதா மாதா இருக்கும் இடத்தை கண்டு வந்து சொன்னால் பிரபு ஸ்ரீராமர் ரொம்ப திருப்தி அடைவார்.
அவருடைய சந்தோஷம் தான் எனக்கு வேண்டும். பிரபுவுடைய ஆனந்தம் தான் முக்கியம், அவருடைய சந்தோஷம் தான். அப்ப கிஷ்கிந்திலே வைத்து சிறந்த பக்தர் ஹனுமான். சுக்ரீவன் கூட எதிர்பார்ப்போடு தான் செஞ்சார். ஹனுமான் எந்த எதிர்பார்ப்போடும் செய்யவில்லை. ரொம்ப அழகான பாடம். அடுத்தது மூன்றாவது ராமாயணத்துல லங்கா. லங்கையில் இருந்தவங்க எல்லாம் ராட்சசர்கள். இவங்க யாருமே ராவணன் உட்பட, இவங்க தலைவன் ராவணன், லங்கேஸ்வரன். இவன் பேராசை, கட்டுக்கடங்காத ஆசை, காமமே உருவானவன். எவ்வளவு பேர் அறிவுரை சொல்லியும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லாத. அப்ப லங்கா பாவம் ராட்சச பாவம். ஆனா அந்த லங்கையில கூட சேற்றிலும் செந்தாமரை முளைக்கும் என்பது போல, சில நேரம் சேற்றுல கூட செந்தாமரை வருது. சேற்றிலும் செந்தாமரை முளைக்கும் என்பது போல அந்த ராட்சசர் மத்தியிலும் ஒரு சுத்த பக்தர் விபீஷணன். விபீஷணன் தர்மமே உருவானவர். அவர் எப்பவுமே ராவணனை தர்மத்தின் வழியில் நடத்த வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தார். விபீஷணன் எப்பவுமே ராவணனை தர்மத்தின் வழியில் நடத்த வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தார். ஆனா ராவணனோ தலைகால் புரியாம விபீஷனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாது மட்டும் அல்லாமல் அவனை உதாசீனப்படுத்தி, அவரை திட்டி, அவரை ஏளனம் செய்து, அவருடைய மகன் மேகநாதன் இந்திரஜித், அவர் விபீஷண தகாத வார்த்தை, சிற்றப்பா என்று கூட பார்க்காம தகாத வார்த்தையில் பேசி அவரை அவமானம் செய்து, இதெல்லாம் தாங்க முடியாம விபீஷணன் எவ்வளோ உபதேசம் செஞ்சோ இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க கூட இருந்து மாள்வதை விட ராமன் கையில் மாண்டு அவர் பரமபதம் அடைவதே மேல். இந்த ராட்சசனுக்கு உபதேசம் செய்து பிரயோஜனம் இல்லை. மூர்க்கன், இந்த மூர்க்கனுக்கு உபதேசம் செய்து பிரயோஜனம் இல்லை. இவன் கையில் மாள்வதை விட நான் ராமனிடம் செல்வேன். ராமர் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் அவரை சரணாகதி என்று செல்ல போகிறேன். ராமர் என்னை ஏற்றுக்கொண்டால் மிக்க மகிழ்ச்சி. இல்லை என்றால் ராமர் என்னை கொல்ல நினைத்தாலும் அவர் கையில் மாள்வதே மேல், மோட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு ராமர்கிட்ட வந்துட்டார். அப்போ ராமரிடம் சரணாகதின்னு வந்திருக்கிறார். பாருங்க, விபீஷணூர் ராட்சசன், ராட்சச குலத்தை சார்ந்தவர். ஆனா சரணாகதின்னு வந்திருக்கார். ராமர் வானரங்கள்ட்ட கேட்கிறார். சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாம் இருக்காங்க. ஹனுமான், விபீஷணன் ஆகாச மார்க்கமா நிக்கிறார். பிரபு, நான் உங்களை சரணடைய வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்கிறார். சுக்ரீவா, விபீஷணன் சரணாகதி என்று வந்திருக்கிறாரை ஏற்றுக்கொள்ளலாமா? சுக்ரீவன் ஒரு அரசியல்வாதி. அவர் ராஜா, நிர்வாகம் செய்யறவர், ராஜதந்திரங்களால் யோசிக்கூடியவர். அவர் சொல்றாரு, பிரபு வேண்டாம், இந்த ராட்சசன் ராவணனின் சகோதரன், இவன் எதிரி. இன்றைக்கு நம்மளோடு சேர்ந்து விடுவான், நம் கூட இருந்தே அவர் துரோகம் செய்யலாம். இல்ல தன் சகோதரனுக்கு ஆபத்து என்று திரும்ப அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கலாம். இல்ல நம்மளை ஏமாற்றக்கூடியதா இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களை சுக்ரீவன் சொல்றார். இவனை ஏற்றுக்கொள்ள கூடாது, விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று பல்வேறு காரணங்களை சுக்ரீவன் சொல்கிறார். அதை எல்லோரும் ஆமோதிக்கிறார்கள். நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், ஆம் ஆம், சுக்ரீவன் சொல்வது முற்றிலும் சரி. இந்த ராட்சசரை நம்பாதீர்கள் பிரபு. ராட்சசர்கள் ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சகர்கள். இவன் எதிரியின் சகோதரன். நாளைக்கு மனம் மாறி விடுவான், அவனோடு சேர்ந்து கொண்டு நம்மளே எதிர்ப்பான், நம் ராணுவ தடவாளங்களை போய் சொல்லி விடுவான். பல கருத்துக்களை சொல்றாங்க. ராமர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிறகு அனுமானும் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப ராமர் ஹனுமான பார்த்து கேட்கிறார். ஹனுமான், நீ என்ன கூறுகிறாய்? உன்னுடைய கருத்து என்ன? அப்ப ஹனுமான் சொல்றார், பிரபு, அவர் ராட்சசனோ மனிதனோ தேவனோ சரணாகதி என்று வந்து விட்டார் அல்லவா பிரபு. விபீஷணன் ராட்சசன் என்று காணாதீர்கள். அவன் சரணாகதி என்று வந்து விட்டார். சரணாகதி என்று வந்தவருக்கு அடைக்கலம் கொடுக்கதே பிரபுவோட கருணை அல்லவா. அதனால் அவரை உங்க சகோதரன் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்ன ஹனுமானுக்கு அனுபவம் உண்டு. அவர் லங்கை சென்ற பொழுது லங்கையிலே வைத்து மங்களகரமான இடம் விபீஷனுடைய மாளிகை. துளசிகள் நிறைந்து ராம நாமத்தோடு மிக அற்புதமான மாளிகை விபீஷனுடைய. அதனால விபீஷனின் தெய்வீகமான குணம் அறிந்த ஹனுமான் விபீஷனை நாம் சகோதரன் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ராமர் சொல்றார், எல்லா கோடிக்கணக்கான வானரங்கள் முன்னிலையில பிரபு சொல்றாரு, ஆம், நான் விபீஷணனை என் சகோதரன் போல ஏற்றுக்கொள்வேன். விபீஷணன் மட்டுமல்ல, இந்த க்ஷணம் இப்பொழுது ராவணன் என்னிடம் ராமா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்த குற்றங்களை மன்னித்து விடுங்கள், இதோ சீதா பிராட்டியை நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கும் சரணாகதி கொடுங்க, நானும் உங்கள் திருவடியை சரணடைகிறேன், என்னையும் ஏற்றுக்கொள்கள் என்று ராவணன் இந்த க்ஷணம் சரணடைந்தால் அவனையும் என் சகோதரன் போல ஏற்றுக்கொள்வேன். அவனையும் என் சகோதரனை போல நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி சொன்ன உடனே வானரங்கள் அழறாங்க. எல்லா வானரங்களும் அழுகிறாங்க. பிரபு இவ்வளவு கருணாமூர்த்தியா?
தனக்கு இவ்வளவு துரோகம் செய்து சீதையை கடத்தி சென்ற அந்த அயோக்கியன் ராவணன் சரணாகதி என்று வந்தால் அவரையும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறாரே. மாதிரி பகவான் ஸ்ரீராமர் கருணையே உருவானவர். சரணாகதி என்று வந்து விட்டால் ஒருவரையும் விளக்க மாட்டார். அப்போ விபீஷணன் சரணாகதி என்று வந்தவுடன் விபீஷணனை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு பக்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த ராமநவமி அப்போ நான் ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஆஹ் சுக்ரீவன் சரணாகதி என்று வந்தார். அதாவது ராமர் தன் பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு 3 நபர்களை சந்திக்கிறார். குகன், சுக்ரீவன், விபீஷணன். குகன் ஒரு வேட குலத்தை சார்ந்தவன். குகன் ஒரு வேட குலம், ஒரு நிச்சாடன், காட்டுல மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு கொடூர குணம் படைத்த ஒரு வேட குலத்தை சார்ந்தவன் குகன். சுக்ரீவன் ஒரு வானரம். வானரா, நரான்னா மனுஷன். எந்த மாதிரி மனுஷன்? இது குரங்கா வானரமா தெரியாது. இது குரங்கோடைய இதுலயும் சேர்க்க முடியாது, மனிதரையும் சேர்க்க முடியாது. வானரா. சுக்ரீவன் ஒரு வானரம், குகன் ஒரு வேடன், விபீஷன் ஒரு ராட்சசன். சரணாகதி என்று வந்து விட்டால் பிரபு ஸ்ரீராமர் இவர் தேவரா, உயர்ந்த குலத்தில் சார்ந்தவரா, சமஸ்கிருதம் அறிந்தவரா, வேத மந்தத்தை பாராயணம் செய்தவரா, எந்த குலம் எந்த கோத்திரம் என்று காண்பதில்லை. சரணாகதி என்று வந்து விட்டால் எல்லோரையும் தன் சகோதரனை போல ஏற்றுக்கொள்கிறார். குகன் சரணாகதி என்று வந்தார். பிரபு ஸ்ரீ ராமரை கண்ட பொழுது குகன் தன் ராமனுடைய பாதங்களில் சரணடைந்தார். குகா, உம்மோடு நாம் ஐவரானோம். ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருக்ன 4 பேரு, குகனை சேர்த்து 5. குகா, நீ என் 5வது சகோதரன், உம்மோடு நாம் ஐவரானோம். சரி, சுக்ரீவனை பார்த்தாரு. சுக்ரீவன் சரணாகதி என்று வந்தார். சுக்ரீவா, உம்மோடு நாம் 6வரானோம், நீ என்னோட 6வது சகோதரன். ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருக்னா, குகா, நீ 6வது. விபீஷணன் சரணாகதி என்று வந்தார். விபீஷணா, உம்மோடு நாம் 7வரானோம், நீ என் 7வது சகோதரன். ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகுணா, குகன், விபீஷன், சுக்ரீவன், விபீஷணா. அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணர் வெறும் வார்த்தையா சொல்லிடல. பகவத்கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை நடைமுறையில் செய்திருக்கிறார். உண்மையில பகவான் ஒருவர் தான். சொல்றத செய்யறவரு, செய்யறத சொல்றவர். பகவான் ஒருத்தர் தான். சொல்றத செய்வாரு, செய்யறத சொல்வார். என்ன பண்ணாரு? பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, மாம்கி பார்த்த வெபாசித்ய ஏபிஷு பாபயோனையா ஸ்திரியோ வைசிய ததா சூத்ரா தியபியாந்தி பராங்கதிம். யார் வேணாலும் அடைக்கலம் கொள்ளலாம். பெண்கள், இலிகுலத்தில் பிறந்தவங்க, வியாபாரிகள், சூதரர்கள், யார் வேணா என்ன சரணடையலாம். யார் வந்தாலும் சரணாகதி என்று வந்து விட்டால் அவரை நான் ஏற்றுக்கொள்வேன். இது பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அதை நடைமுறையில ராமாயணத்துல பண்ணியிருக்கார். குகன் சரணாகதி வந்தா ஏற்றுக்கொண்டார். சுக்ரீவனையும் ஏற்றுக்கொண்டார். வானரங்களையும் ஏற்றுக்கொண்டார். பருந்து ஜடாயும் ஏற்றுக்கொண்டார். ஜாம்பவான் கரடிகளின் அரசன் அவரையும் ஏற்றுக்கொண்டார். ராட்சசன் விபீஷனும் ஏற்றுக்கொண்டார். அப்ப ராமருடைய பார்வையில் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அஸ்தி ந பிரியா. நான் எந்த ஜீவராசியும் பாரபட்சம் காண்பதில்லை. எல்லோரையும் தன் பிள்ளைகளாக காண்கிறார். எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான். அப்ப எந்த ஜீவராசி சரணாகதி என்று வந்து விட்டால் எல்லோரையும் பிரபு ஏற்றுக்கொள்றார். அப்போ ராமாயணத்தில் நம்ம பார்த்தது 3 இடம்: அயோத்தியா, கிஷ்கிந்தா, லங்கா. 3 நபர்கள்: அயோத்தியாவாசிகள், கிஷ்கிந்தாவாசிகள், லங்காவாசிகள். 3 நபர்கள்: குகன், சுக்ரீவன், விபீஷன். அடுத்தது ராமர் 3 விதமான மாதாஜிகளை சந்திக்கிறார் தன்னுடைய யாத்திரையில. ராமருடைய பயணத்துல 3 விதமான மாதாஜிகளை சந்திக்கிறார். முதல்ல ராமர் சந்திச்ச மாதாஜி தாடகை. 2வது சந்திச்ச மாதாஜி அகல்யை. 3வது சந்திச்ச மாதாஜி சீதாதேவி. 3 தேவிகளை பிரபு சந்திக்கிறார். தாடகை, அகல்யை, சீதா. இந்த 3 பேரும் நமக்கு அழகான பாடம் கத்துக் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கக்கூடாது, எந்த குணம் இருக்கக்கூடாது என்பதற்கு தாடகை உதாரணம். புண்ணிய கர்மங்கள் மட்டும் போதாது, புண்ணிய கர்மங்களை வைத்துக்கொண்டு பிரபுவுடைய ஆசீர்வாதம் பெறலாம், பிரபுவுடைய கருணை பெறலாம், பிரபுவுடைய ஆசீர்வாதம் செய்யலாம். அதுக்கு அகல்யை. பக்தியினாலே பிரபுவோடு எப்பவும் அன்பு பரிமாற்றம் செய்யலாம். அதுக்கு சீதை. 3 விதமான அழகான மாதாஜி பெண்மணிகள். சோ விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் ஜனஸ்தானத்துக்கு, தண்டகாரண்ய வனத்துக்கு கூட்டின்னு போறாரு.
போற வழியில விஸ்வாமித்திரர் சொல்ற, ராமா, இந்த கானகத்தில் நிறைய அரக்கர்மார்கள் உண்டு. அதிலும் குறிப்பா தாடகை வெறும் ஆணவம் செருக்கும் கொண்ட பயங்கரமான ராட்சசி. தேவர்களுக்கும் சவால் விடும் அரக்கி. பல்வேறு மாய ஜாலங்களும் மாய வித்தைகளும் அறிந்தவள். சில நேரம் தோன்றுவாள், சில நேரம் மறைவாள். நாங்கள் யாகம் செய்யும் போது யாகத் குண்டத்தில் பெரும் பாறைகளை கற்களை மழையாக பொழிவாள். மலஜலம் சிறீரகம் கழிப்பாள், மூத்திரம் கழிப்பாள், ரத்தம் போடுவாள், மாமிச பிண்டங்களை போடுவாள். பெரும் தொந்தரவு. அதனால் ராமா, இவளை பெண்ணென்றும் பாராதே. நாங்கள் யாகம் செய்யும்போது தாடகை வந்தால் அவர் வதம் செய்து விடு அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு ராமரை கூட்டின்னு வர. அப்படி 2 பேர் ராம், லக்ஷ்மண், விஸ்வாமித்திரர் 3 பேர் வரும்போது ஒரு அழகான வனம். அந்த வனத்துல அழகான நீர்வீழ்ச்சிகள், அருவிகள் இருக்கு. பசுமையான இலைகள், புற்கள் இருக்கு. பழங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு. ஆனா அந்த வனத்துல யாருமே இல்ல. பறவைகளோ மிருகங்களோ எதுவுமே இல்லை. அப்ப ராமர் கேட்கிறாரு, ஏன் இந்த வனம் இவ்வளவு அழகா இருக்கு? ஏன் இந்த முனிவர்கள் யாரும் இங்க வந்து ஆசிரமம் வச்சுக்கல? ஏன் எந்த மிருகங்களும் இங்க இல்ல? பறவைகளோட சத்தம் கேட்கல, ஏன்? அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா, இந்த இடத்தை தாடகை அபகரித்து விட்டாள். அவ இங்க இருந்து கொண்டு யாரையும் உள்ள அனுமதிக்காம பெரும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால் அவளை பெண்ணென்றும் பாராதே, அவளை வதம் செய்து விடு. உடனே ராமர் தனது கோதண்டம் எடுத்து, இந்த கோதண்டத்தின் அந்த நூல் இருக்குல்ல, நான் அதை சத்தம் எழுப்பினார். அது பேர் இடி போல கானகம் முழுவதும் ஒலித்தது. அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட சப்தத்தை கேட்ட தாடகை பொறுத்து கொள்ள முடியாமல் கர்ஜித்துக் கொண்டு வெளியே வருகிறாள். கர்ஜித்துக் கொண்டு வெளியே வருகிறாள். யார் அது? என் உத்தரவு இல்லாமல், என் அனுமதி இல்லாமல் யார் இந்த கானகத்தில் நுழைந்தது? யார் இங்கே சத்தத்தை எழுப்பியது? என்ன துணிச்சல் உங்களுக்கு? அப்படின்னு பார்த்தா 2 மானிடர்களும் ஒரு முனிவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓ மானிடர்களே, ஓ முனிவரே, என்ன துணிச்சல் உங்களுக்கு? தாடகை இங்கு இருக்கிறாள் என்று பயம் இல்லையா? உங்களை கொன்று உங்கள் ரத்தத்தை நான் குடிக்கப் போகிறேன். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்ல, ராமா, காலம் தாழ்த்தாதே, உடனே இந்த அரக்கியை கொன்று விடு. ராமர் தன் அம்பிலிருந்து, தன்னுடைய அம்புராவில இருந்து ஒரு வில் எடுத்தார். வில் எடுத்து கோதண்டத்துல வச்சு அது விடும்போது ஒரு அம்புதான். அது போகும்போது அம்புல இருந்து புறப்பட்டு போகும்போது 4, 8 பல அஸ்திரங்களாக போய் தாடகையை தாக்கியது. 2 கரங்கள் வெட்டி வீழ்ந்தன. 2 கால்கள் வெட்டி வீழ்ந்தன. வெறும் மாமிச மலை போல இருக்கிறாள் தாடகை. 2 கரங்களும் 2 கால்களும் வெட்டுண்ட நிலையில் தாடகை வாயை பிளந்து கொண்டு ராமரை நோக்கி விரைந்து வந்தாள். உடனே அடுத்த ஒரு அஸ்திரத்தில் தாடகையின் மார்பை தொலைத்தாள். அப்படியே வாயிலிருந்து ரத்தம் பொங்க, ரத்தம் பொங்க தாடகை வந்து ஒரு பெரிய மாமிச மலை போல கீழே விழுந்தா. அப்ப தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பூக்களை மலையா பொழியறாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய். பூக்களை மலையாக பொழிகிறார்கள். கந்தர்வர்கள் இனிமையான குரலில் பிரபுவின் புகழ் பாடுகிறார்கள். ரம்பா, ஊர்வசி, மேனகா போன்ற தேவமங்கைகள் நடனம் ஆடுகிறார்கள். தாடகை வதம் செய்தோன்னு விஸ்வாமித்திரருக்கு பெரும் ஆனந்தம். ராம் லட்சுமணி ஆசீர்வதிக்கின்றார். இந்த மாதிரி கொடூர குணம் படைத்த பக்தர்களை, கொடூர குணம் படைத்த தாடகி பக்தர்களையும் சாதுக்களையும் முனிவர்களையும் தொந்தரவு செய்யும் பொழுது அத்தகைய இடைஞ்சல்கள், இன்னல்கள் இருந்து அவர்களை காத்து பிரபு ஸ்ரீராமர் தாடகை வதம் செய்தார். சரி, அதுக்கப்புறம் அவர் 2 மகன்கள் சுபாகு அண்ட் மாரீச்சன். ஒரு அஸ்திரத்துல மாரீச்சனை கொண்டு சமுத்திரத்துக்கு நடுவுல போட்டார். அடுத்த ஒரு அஸ்திரத்துல சுபாகு நெஞ்சை பிளந்தார். இந்த மாதிரி அந்த தண்டகாரண்ய வனத்துல யாரெல்லாம் பக்தர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார்களோ, தொந்தரவு செய்தார்களோ, பொறாமைக்காரர்கள், அசுரகுணம் படைத்த அரக்கர்களை கொன்று பக்தர்களை காத்து அருளினார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் சொன்னார், நாங்க ஜனகருடைய யாகசாலைக்கு போறோம், நீங்களும் கூட வாங்கன்னு ராம் லட்சுமணன் கூட்டிட்டு போறாரு. போற வழியில தான் ஒரு அழகான ஆசிரமம். ராமர் கேட்கிறார், ஓ பிரபு, இந்த ஆசிரமம் இவ்வளவு அழகா இருக்கே, யாருமே இல்லை, இது யாருடையது? அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா, இது வந்து கௌதமரின் ஆசிரமம். இங்க வந்து முன்ன கௌதமரும் அவர் தர்ம பத்னி அகல்யையும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை இந்திரன் கௌதமர் மேல் பயம் கொண்டு, எங்கேயாவது இவர் தவம் செய்து என் பதவிக்கு வந்து விடுவாரோ என்று பயம் கொண்டு கௌதமரின் வேடத்தில் அந்த ஆசிரமத்துக்கு வந்தார். கௌதமர் குளிக்க போயிருந்தாரு. கௌதமர் வேஷத்துல வந்து அகல்யை வந்து நெருங்கினர். அகல்ய என்ன நினைச்சிட்டாங்க, தன் கணவர் தான் வந்திருக்காரு, அவருக்கு பணிவிடை செய்து அவரோடு இருக்க. கடைசியில ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடுது, என் கணவர் இல்ல, இது இந்திரன். ஆனா என்ன பண்றது, இந்திரனோட இருந்துட்டாங்க.
இப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. எங்கேயாவது என் கணவர் திரும்ப வந்துருவாரு, உடனே இங்க இருந்து புறப்படுங்க. அப்ப இந்திரன் பயந்துக்க வேண்டாம், நான் கௌதம் ரூபத்தில் தான் இருக்கேன், என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இவர் வெளியே போக எதிர்த்த மாதிரி கௌதமர் வந்துட்டார். கௌதமர் பார்த்தார், தன் ரூபத்திலிருந்தே தன்னுடைய ஆசிரமத்தின் ஒரு வெளிவருகிறாரே. தன் தபோ வலிமையால் புரிந்து கொண்டார், இது இந்திரன். இந்திரன் என்னை ஏமாற்றி, என் மனைவி ஏமாற்றி வந்து தவறு செய்து விட்டார் என்று இந்திரனை சபிக்கிறார். இந்திரனை சபித்து விட்டு கோபத்தோடு ஆசிரமத்தில் வந்து அகல்யை அமர்ந்து கொண்டிருந்தாள். ஓ அகல்யை, வந்திருக்கிறது யார் என்பது கூட தெரியாமல் நீ இணைந்து விட்டாய், அதனால் உன்னையும் சபிக்கிறேன், நீ உருவமற்று போ கடவாயாக, நீ உருவமற்று போவாயின்னு சபிச்சிட்ட. அகல்யை வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. பிரபு, எனக்கு தெரியல, நீங்க தான் வந்தீங்கன்னு நினைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க, எனக்கு என்னை எப்படியாவது அருள் பண்ணுங்க. அப்ப கௌதமர் சொன்னாரு, பிற்காலத்துல ராமரும் லக்ஷ்மணனும் இங்க ஜனஸ்தானத்துக்கு வருவாங்க, அப்ப பகவானுடைய பாதம் இங்கு படும்போது நீ உருவம் பெறுவாய், மீண்டும் என்னோட நினைவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தவம் பண்ணுவார். இப்போ அஹ், கௌதமருடைய அந்த பாப மோட்சம், அந்த அகல்யைக்கு பாப மோட்சம் கிடைக்க வேண்டும், அகல்யை உருவம் பெற வேண்டும் என்று அகல்யை ஒரு பதிவிரதை ஏதோ தவறுதலாக இந்திரனோடு இணைந்து விட்டார். அகல்யவுடைய பதிவிரதைக்கும் கௌதமரின் அந்த பாப விமோசனத்துக்கும் வந்து அருள் பாலிக்கும் விதத்துல ரொம்ப கருணாமூர்த்தியான ராமர் கௌதமரின் ஆசிரத்தில் அடி வைக்க உடனே அகல்யைக்கு ரூபம் பெற்று பிரபுனுடைய தாமரை திருப்பாதம் தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்து பூஜைகள் செய்தார். அப்புறம் அகல்யும் கௌதமரும் இணைந்தார். சரி, இப்படி இது இரண்டாவது அகல்யை. அகல்யைக்கு சாப விமோசனம் கிடைத்தது. மூன்றாவது சீதாதேவி, பக்தியின் சொரூபம், பொறுமையின் சொரூபம். பொறுமை, எளிமை, பக்தி, தூய்மை, தவம், கருணை, அன்பு, அரவணைப்பு, அனைத்து தெய்வீகமான குண நிர்மைகள் சீதாதேவி. அப்போ அந்த ஜனகருடைய யாகசாலையில யாருமே ஏற்ற முடியாத அந்த சிவதனுசு, சிவதனுசை வந்து நகர்த்தக்கூட முடியாது யாருனாலும். அந்த சிவதனுசை பிரபு ஸ்ரீராமர் கையில் எடுத்து அதை நானேற்ற அந்த சிவதனுசு இரண்டாக முறிய பெரும் இடி போல 3 உலகம் ஒலித்தது. சிவதனுசு ராமர் வந்து அந்த நான் ஏற்றும் போது, ஏன்னா ஜனகர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சபதம் வச்சிருந்தார், ஒரு அறிக்கை விட்டிருந்தார். யார் இந்த சிவதனுசு எடுத்து நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கே என் மகளை நான் மனமுடிச்சு தருவேன். அந்த சிவதனுசு ஒரு சாதாரண வில் அல்ல, 500 பேர் சேர்ந்தாலும் நகர்த்தி வர முடியாத ஒரு தனுசு, பிரம்மாண்டமான தனுசு. அனைத்து ஆபரணங்களும் முத்து, பவளம், வைரம், வைடூரியத்தினால் அலங்கரிக்கப்பட்டது. சிவபெருமான் திரிபுரா என்ற அசுரை வென்ற தனுசு, அற்புதமான தனுசு. அதை வந்து ஒரு முறை ஜனகரின் மூதாதையர் தேவவிரதனுக்கு பரிசாக அளித்தார் சிவபெருமான். அது வம்சாவளியாக ஜனகரின் அரண்மனையில் இருந்தது. அப்போ ஒரு முறை சீதாதேவி பந்து விளையாடிட்டு இருக்கும்போது பந்து வந்து இந்த வில்லுக்கு அடியில போய் விழுந்துருச்சு. இந்த குழந்தை சாதாரணமா வில்ல எடுத்து மாத்தி வச்சுட்டு பந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனகர் முடிவு பண்ணார், 500 பேர் சேர்ந்து 8 ரதம் கொண்ட வண்டியால வச்சு தள்ள முடியாத இந்த வில்லை என் மகள் அசாத்தியமா நகர்த்தி விட்டாள். அதனால இந்த வில்லை யார் எடுத்து நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கே என் மகளை நான் மனமுடிச்சு தருவேன் அப்படின்னு சபதம் வச்சிருந்தேன். இதை அறிந்த பல்வேறு அரசர்கள், ராஜகுமாரர்கள், இளவரசர்கள், பேரரசர்கள், சிற்றரசர்கள், மன்னர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாரும் வந்தாங்க. முக்குன்னு முக்குறாங்க, வில்ல நகர்த்த கூட முடியல. நீங்க பழைய ராமாயணம் சீரியல்ல பார்த்திருப்பீங்க, சம்பூர்ண ராமாயணத்து. அதுல பாருங்க, இந்த ராஜாக்கெல்லாம் வந்து பயங்கர பலம் எல்லாம் பண்ணி முஷ்டியெல்லாம் தட்டி, தொடையெல்லாம் தட்டி, தோலையெல்லாம் நிமிர்த்தி, இதெல்லாம் பயங்கர சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வில்ல தொடுவாங்க, நகர்த்த கூட முடியாது அவங்களால. ஒரு கட்டத்துல பெரும் கோபம் அடைந்து இந்த மன்னர்கள்லாம் ஜனகர் மீது போர் தொடுத்தார்கள். போர் தொடுத்து ஜனகனை தோல்பித்து எப்படியாவது சீதை அபகரித்து, ஏன்னா அழகின் பொக்கிஷம், அழகின் சொரூபம், தங்க பதுமை, தாமரை போல கண்கள், சீதையின் அழகுக்கு மயங்காதவர் யாருண்டு, அதனால சீதையை கடத்தி செல்ல வேண்டும் என்று பெரும் மன்னர்களும் திட்டமிட்டார். இப்படியெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்றார் ஜனகர், என் மகளின் நிலையை நினைத்தால் கவலையாக இருக்கிறதே, இதுவரை யாரும் இந்த வீலை தூக்க கூட இல்லையே. அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், கவலை விடுங்க, தசரதரின் மைந்தன், ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன் ஸ்ரீராமன் இருக்க பயமேன், அவர் அதை செய்வார். அப்படி ஒன்று நடந்தால் அது மிகவும் ஆனந்தம். இந்த பாலகரா, இந்த சிறுவனா செய்வார், ஏன் செய்ய மாட்டார்? அப்படி ராமரை நோக்கி விஸ்வாமித்திரர், ராமா நீ போய் அந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்று. விஸ்வாமித்திரின் பாதம் தொட்டு வணங்கி, ஜனகரை வணங்கி, சிவதனுசை வணங்கி, ஸ்ரீராமர்
மிக அழகாக எளிமையாக இடது கையால் தூக்கி விட்டார். சிவதனுசை தூக்கி விட்டார் இடது கையில். பின்பு அதை நான் ஏற்ற வில்லை வளைக்க வளைக்க வில் இரண்டாக முறிந்தது. டமார்னு சவுண்டு. 3 உலகம் எதிரொலித்தது பேர் இடி போல. மகேந்திர மலையில் பரசுராமர் தவம் செய்து கொண்டார். தவமே கலைந்து விட்டது. அப்பேற்பட்ட இடி, இடி போன்ற சப்தம். ஜனகர், விஸ்வாமித்திரர், லக்ஷ்மணன், ராமர், சீதையை தவிர மீது எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. ஏதோ இடி தலையில விழுந்த மாதிரி. அப்புறம் ஜனகருக்கு மிக்க மகிழ்ச்சி. சீதாதேவி ராமரின் கரம் பிடித்து கொடுக்க அயோத்தியாவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. சீதா கல்யாணம். உடனே விரைந்து வந்தார் தசரதர், கைகேயி, சுமந்திரா, கௌசல்யை எல்லாரும் வந்தாங்க. பரதன், சத்ருகனன். பிரம்மாண்டமான திருக்கல்யாணம். சீதாராமர் கல்யாணம், ஊர்மிளைக்கும் லக்ஷ்மணனுக்கும் திருமணம், ஸ்ருதகீர்த்திக்கும் சத்ருகனுக்கு திருமணம், பாண்டவியருக்கும் பரதனுக்கும் திருமணம். ரொம்ப அழகானது. அப்ப இந்த லீலையில தாடகை வதம் செய்தார், அகல்கைக்கு அருள்பாலித்தார், சீதையை கரம் பிடித்தார். அப்ப என்ன அர்த்தம்? இதுல என்ன பாடம் நமக்கு? தாடகை போன்ற அரக்க குணத்தை பகவான் அழித்து விடுவார். நம்ம இதயத்தில் இருக்கும் தாடகை போன்ற அரக்க குணம் நானே அனுபவிக்க வேண்டும் என்ற பொய் கர்வம், பொய் அகங்காரம், ஆணவம், செருக்கு, பேராசை, இதெல்லாம் தாடகின் சொரூபம். இந்த தாடகின் சொரூபத்தை பிரபு வதம் செய்து விடுவார். அகல்யை போன்ற தெய்வீகமான குணம் உள்ளவங்களை அனுக்கிரகம் செய்வார். சீதையை போன்ற பக்தி குணம் உள்ளவங்களை தன் அருகில் வைத்துக் கொண்டு அன்பு பரிமாற்றம் செய்வார். அதனால 3 மாதாஜி நமக்கு அழகான பாடம் சொல்லித்தராங்க. நம்ம இதயத்தில் இருக்கும் தாடகை போன்ற குணத்தை பகவான் அழித்து விடுவார். நல்ல குணத்தை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல குணம் பக்தி தொண்டாக மாறும்போது தன் அருகில் வைத்துக் கொள்வார். சீதாதேவி பகவான் எப்பவும் தன் அருகில் வைத்துக் கொண்டார். பகவானுடைய உயிரும் ஆன்மா சீதா. சீதையின் உயிரும் ஆன்மா பகவான். சீதாதேவி பக்தியின் சொரூபம். சோ இப்படி ராமாயணம் மிக அழகழகான பாடங்கள் நமக்கு கத்துக் கொடுக்கும். ரைட். அப்புறம் ராமாயணத்தில் இன்னும் அழகான பாடம். நாங்க காலையில பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் சொன்னாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாரு? பிரபு, சுக்ரீவன் சரணாகதி என்று வந்தார். சுக்ரீவனுக்கு லங்கையை கொடுத்து விடுவாரோ பகவான்? ஒருவேளை ராவணனை வதம் செஞ்சுட்டு லங்கையில சுக்ரீவனை அமர்த்தி விட்டால் என்ன செய்வது? அப்ப விபீஷணன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டார். இந்த மாதிரி சுக்ரீவன் சரணாகதி என்று வந்து விட்டார். சுக்ரீவனோடு வானர சேனைகளோட போய் ஒருவேளை ராமர், சுக்ரீவா நீ லங்கையை எடுத்துக்கொள் அப்படின்னு லங்கையை ஒருவேளை சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டா விபீஷணன் என்ன பண்ணுவாரு? அப்போ ராமர் சொன்னாராம், விபீஷணனுக்கு நான் அயோத்தியாவை கொடுத்துருவேன். விபீஷணனுக்கு நான் அயோத்தியாவை கொடுத்துருவேன். அப்ப அடுத்த கேள்வி கேட்டார். அப்படி விபீஷணனுக்கு நீங்க அயோத்தியாவை கொடுத்துட்டீங்கன்னா பரதன் என்ன பண்ணுவாரு? பரதனுக்கு என்ன கொடுப்பீங்க? பரதனுக்கு நான் வைகுண்டத்தை கொடுத்துருவேன். ஆன்மீக லோகத்தில் இருக்கிற அயோத்தியா வைகுந்த தாமத்தை நான் கொடுத்துருவேன். அப்படியா? அப்ப அடுத்த ஒரு கேள்வி. சரி பிரபு, சுக்ரீவன் சரணாகதி என்று வந்து விட்டால் ஸ்வர்ண லங்கா, லங்கையை அவருக்கு கொடுத்துட்றேங்கிறீங்க. அப்புறம் விபீஷணனுக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டா அவருக்கு அயோத்தியாவை கொடுத்துட்றேங்கிறீங்க. அப்ப பரதனுக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டா வைகுந்தத்துக்கு கொடுத்துட்றேங்கிறீங்க. அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? அவர் கேட்டா நீங்க எங்க இருப்பீங்க? அப்ப ராமர் சொன்னாராம், நான் கள்ளம் கபடம் இல்லாத, தூய்மையான, பொறாமை இல்லாத, எளிமையான, பணிவான அன்பு செய்யக்கூடிய அனுமானின் இதயத்தில் இருப்பேன். அந்த இதயத்தில் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, கள்ளம் கபடம் கிடையாது, சூதுவாது தெரியாது. அத்தகு பக்தனான தூய பக்தன் ஹனுமான் இதயத்தில் நான் எப்பொழுதும் வசிக்கிறேன். வெறும் ஆனந்தம். எவ்வளவு அழகானது பாருங்க. சுக்ரீவனுக்கு லங்கையை கொடுத்துருவேங்கிறாரு, விபீஷணனுக்கு அயோத்தியாவை கொடுத்துருவேங்கிறாரு, பரதனுக்கு வைகுந்தத்தை கொடுத்துருவேங்கிறார். அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? நான் ஹனுமான் இதயம். அந்த பக்தர்கிட்ட குறை காணாது. அந்த இதயம் ஹனுமானின் தூய பக்தி. சோ ஹனுமானை போன்ற தூய பக்தர்கள் எந்த பக்திட்டையும் குறை காண மாட்டாரு, குற்றம் சொல்ல மாட்டாங்க, அவதூறு பேச மாட்டாங்க, பொறாமைப்பட மாட்டாங்க. அந்த இதயத்தில் நான் எப்போ இருக்கேன். அதுதான் நாரதரும் கேட்டார் ஒரு தடவை. நாரதர் பகவான்கிட்ட கேட்டார், பகவானே நீங்க எங்க இருக்கீங்க? எப்போ எங்க இருப்பீங்க? நாகம் திஷ்டாமி வைகுந்தே நான் யோகின ஹிருதயேசவா எத்தனை காயந்தி மத் பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா. நாரதா, நான் வைகுந்தத்துல இல்ல. ஓ அப்படியா? நான் உங்களை வைகுந்தத்துல பார்க்கலாம்னு இல்ல வந்தேன். இல்ல, நாங்க வைகுந்தத்துல இல்ல. சரி, அப்ப எங்க இருக்கீங்க?
ஒருவேளை யோகிகள் எல்லாம் தவம் பண்றாங்களா, அவங்க இதயத்துக்குள்ள போயிருப்பீங்களோ? இல்ல, அங்கேயும் இல்ல. நான் வைகுந்தத்திலயும் இல்ல, நான் யோகியின் இதயத்திலும் இல்ல. அப்ப எங்க இருக்கீங்க? ஆகம் திஷ்டாமி வைகுந்தே நான் யோகினி ஹிருதய சவா. எத்திர காயந்தி மத்பக்தா, என் பக்தன் எங்க நாம சங்கீர்த்தனம் பண்றாரோ அங்க நித்தியமா நான் வாசம் பண்றேன். எத்திர காயந்தி மத்பக்தா தத்ர திஷ்டாமி நாரதா. என் பக்தர் எங்க எப்பவும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரோ அங்க நான் இருப்பேங்க. அதனால ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபிக்கக்கூடிய பக்தருடைய இதயத்துல எப்போ பகவான் குடிகொண்டிருப்பார். அப்புறம் இங்க ராமாயணம் நமக்கு அழகான பாடம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இந்த ராவணனை யாராலும் வெல்ல முடியல. பயங்கர கொடூரமான ராட்சசன், கொடூரமான ராட்சசி தாடகை. இந்த தாடகை, ராவணன், இது போன்ற ராட்சசர்களை யாராலும் வெல்ல முடியல. அது ராம பானம் தான் வென்றது. ராமருடைய பானம் தான் இந்த தாடகையை வதம் செய்தது, ராவணனை வதம் செய்தது. சரி பிரபு, அப்போ திரேதா யுகத்துல ராமர் இருந்தாரு, ராவணன் இருந்தாரு, வதம் பண்ணாரு. இப்ப கலியுகத்துல ராமர் இல்ல, ஆனா ராவணன் இருக்காரு. ராவணன் எங்க இருக்காரு? ராவணன் இப்ப நம்ம இதயத்துக்குள்ள இருக்காரு. ராவணன் தாடகை எல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. பேராசை, கட்டுக்கடங்காத ஆசை, பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள், பொறாமை, கோபம், இந்த தாடகை போன்ற குணங்கள், ராவணனை போன்ற குணங்கள் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு. இப்போ இந்த குணங்களை அழிக்கணும்னா அது சொந்த முயற்சினால முடியாது. இந்த குணங்களை அழிக்கிறதுக்கு சொந்த முயற்சினால முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ராமரின் அனுகிரகம் வேணும். ஆனா ராமர் தான் இப்ப இல்லையே, என்ன பண்றது? அதனாலதான் ஒருவேளை கலியுகத்துல ராமர் வந்திருந்தாருன்னா எல்லாரையும் கொல்ல வேண்டியிருக்கு. அதனால கலியுகத்துல ராமர் என்ன பண்ணாரு? கோதண்டத்தை வைகுண்டத்திலே விட்டுட்டு வெறும் கையோட வந்துட்டார். அவர் ஒரு ஆயுதம் கொண்டு வந்தாரு, அதுதான் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். அவர் கலியுகத்துல ராமச்சந்திர மூர்த்தி கௌரச்சந்திரனா வந்தார். ராமச்சந்திரர் கௌரச்சந்திரனாகவும் லக்ஷ்மணன் நித்யானந்தராகவும் வந்தார். இவங்க ஒரே ஒரு ஆயுதம், கருணையே ஆயுதமா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கொண்டு வந்த மருந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமமும் இந்த நாமத்துக்கும் ராமருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இந்த நாமத்துல பகவான் தன் முழு சக்தி வச்சுக்கிறதா மகாபிரபு சொல்றார். நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவானுடைய முழு சக்தி இந்த நாமத்துல இருக்கு. அப்போ கலியுகத்துல சைதன்ய மாவுடைய அறிவுரைப்படி யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ இந்த மகா மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ள போய் இதயத்துக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி ராவணன், குட்டி குட்டி தாடகையை வதம் பண்ணி நமக்கு அங்க ஆனந்தாம்புதி வர்தனம், ரொம்ப ஆனந்தமும் பேரானந்தம் கொடுக்கும். அதனால இன்னைக்கு ராமநவமி பண்டிகை ஒட்டி நம்ம ராமர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அவர் நம்ம இதயத்துக்குள்ள நாம ரூபத்திலிருந்து நம்ம இதயத்தில் ஒளிந்திருக்கிற தாடகை, நம்ம இதயத்தில் மறைந்திருக்கிற ராவணனை வதம் செய்து நமக்கு சுத்த பக்தி அளிக்க வேண்டும் என்று. जय श्री रामचंद्र प्रभु की जय, श्री सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की जय, श्री रामनवमी महोत्सव की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमा।